யாழில் இறுதி கிரியைகளுக்கு இடமில்லாமல் சிரமப்படும் மக்கள். மீண்டும் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ச சாகர காரியவசம் தெரிவிப்பு. பருத்தித்துறையில் டெங்கு பரவும் சூழல், 1,10,000 ரூபாய் தண்டம். யாழில் புதிதாக அமையவுள்ள தென்மராட்சி கிழக்கு பிரதேச செயலகம். இலங்கைக்கு பாரியளவு பணத்தை வழங்க ஒப்புக்கொண்டுள்ள IMF. அரசாங்கத்தை நம்பி ஏமாற்றமடைந்த அர்ஜுனா சபையில் கிண்டல். மாந்தை பிரதேச சபையில் வெடித்து முரண்பாடு, அம்பலமான குற்றச்சாட்டுகள். வடக்கு மாகாண மேயர்கள் தவிசாளர்களுக்கு விசேட செயலமர்வு. வளிமண்டலவியல் திணைக்களம் பிரதானி வீட்டுக்காவலில் தயாசிரி குற்றச்சாட்டு. PTA தொடர்பான அனூர் அரசின் நகர்வு, நீதியமைச்சரின் விசேட அறிவிப்பு. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் மேற்கு சுடலைக்கு வீதியின்மையால் இறுதி கிரியை செய்ய முடியாமல் மக்கள் சிரமங்கள் எதிர்நோக்கியுள்ளனர். நாகர்கோவில் கிழக்கில் நேற்றைய தினம் இறந்து போன ஒருவரது இறுதி கிரிகைகளை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சுமாராக 2 அடி உயரத்திற்கு மழை வெள்ளம் நின்ற காரணத்தினால் கொட்டகை இல்லாமல் வெறும் நிலத்தில் வைத்து தகன வேலைப்பாடுகள் நடந்துள்ளன. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் இதற்குரியவர்கள் கவனம் எடுத்து சுடலைக்கான வீதி மற்றும் கொட்டகை அமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமளே மீண்டும் களமிறங்கக்கூடும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்சவே தமது கட்சி வேட்பாளராக களமிறங்கக்கூடும். கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்களின் நிலைப்பாடு இதுவாகவே இருக்கின்றது. ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை. கட்சியின் அரசியல் குழு கூடி இறுதியான மற்றும் உறுதியான முடிவை எடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சி சார்பில் நாமல் ராஜபக்ச களமிறங்கி படுதோல்வி அடைந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் டெங்கு நுளம்பு பெருகக்கூடிய சூழலை பேணிய ஆபத்தான உரிமையாளர்களுக்கு தலா 5,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டது. பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட பருத்தித்துறை நகரசபை அல்வாய் மற்றும் புலோலி பிரதேசங்களில் கடந்த வாரம் டெங்கு கட்டுப்பாட்டு களவிஜயம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது நுளம்பு பெருகக்கூடியவாறான சூழலினை வைத்திருந்த பருத்தித்துறை நகரசபையின் எல்லைக்குட்பட்ட 10 குடியிருப்பாளர்களுக்கும் அல்வாய் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவில் 5 குடியிருப்பாளர்களுக்கும் புலோலி பொது சுகாதார பரிசோதகர் பிரிவில் 7 குடியிருப்பாளர்களுக்கும் எதிராக நகரசபையின் பொது சுகாதார பரிசோதகரான தினேஷ் அல்வாய் மற்றும் புலோலி பொது சுகாதார பரிசோதகர் கிருஷ்ண ரட்சகன் என்பவரால் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து ஆதன உரிமையாளர்களும் குற்றத்தை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் மன்றினால் அதன் உரிமையாளர்களுக்கு தலா 5,000 தண்டப்பணம் வீதம் 1,10,000 தண்டப்பணம் அறவிடப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் புதிதாக அமையவுள்ள தென்மராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்திற்கான காணியை வழங்க 4 நன்கொடையாளர்கள் இதுவரையில் முன்வந்துள்ளார்கள் எனவும் காணிகளை வழங்க விரும்புவோர் எதிர்வரும் 31ஆம் தேதிக்குள் அது தொடர்பில் அறிவிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதிக்கு சாவகச்சேரி பிரதேச செயலகத்திற்கு மேலதிகமாக தென்மராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் புதிதாக அமையவுள்ளது. அதற்கான காணிகளை பெற்றுக்கொள்வது தொடர்பிலான கலந்துரையாடல் தென்மராட்சி பிரதேச செயலாளர் சந்திரா சத்யஜோதி தலைமையில் நேற்றைய தினம் சாவகச்சேரி பிரதேச சபை ஒரு கூட்டத்தில் நடைபெற்றது. அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், சாவகச்சேரி பிரதேச சபை தவிசாளர் பொன்னியா குகுதாசன், யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளரும் யாழ் மாநகர சபை உறுப்பினருமான S. கபிலன், அரசு அதிகாரிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். அதன்போது புதிய பிரதேச செயலகத்திற்கு காணியை நன்கொடையாக வழங்க இதுவரையில் 4 முன்வந்துள்ளனர் எனவும் எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு முன்னர் வேறு யாரேனும் காணிகள் வழங்க விரும்பின் தொடர்பு கொள்ளுமாறும் அறிவிக்கப்பட்டது. அடுத்த வருடம் முதல் வார காலப்பகுதியில் பொருத்தமான காணியினை தெரிவு செய்த பின்னர் பிரதேச செயலகம் அமைப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டது. அண்மையில் வாகன விபத்து சம்பவம் ஒன்றுடன் ரன்பல தொடர்பு பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பிலான நீதிமன்ற விசாரணைகளின் போது அசோக ரன்பலவின் சாரதி அனுமதி பத்திரத்தை தற்காலிகமாக இடைநிறுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. மகர நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. கடந்த 11ஆம் தேதி சபகஸ்கந்த பகுதியில் இந்த விபத்து சம்பவம் பதிவாகியிருந்தது. மேலும் அசோக ரன்பல வாகனம் செலுத்துவதற்கான உடற்தகுதியுடையவரா என்பதை கண்டறிந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
உத்தரவிட்டுள்ளது. மகர நீதிமன்ற நீதிவான் பண்டாரு இளங்கசிங்க இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார். தேசிய போக்குவரத்து மருத்துவ மையத்தில் அசோக ரன்பளவை முன்னிலைப்படுத்தி அவருக்கு வாகனம் ஓட்டுவதற்கான உடற்தகுதி குறித்த பரிசோதனை செய்யுமாறு கோரியுள்ளார். இந்த வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேவேளை அசோக ரன்பளவின் இரத்த மற்றும் சிறுநீர் மாதிரிகளில் அல்ககோல் உட்கொண்டமைக்கான சான்றுகள் இருக்கவில்லை என அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்கள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு விரைவான நிதி கரவியின் கீழ் இலங்கைக்கு 206 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் கோரிக்கையை பரிசீலிக்க சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு நேற்று கூடி தொடர்புடைய நிதி வசதியை வழங்க தீர்மானித்துள்ளது. டிட்பா சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவால் ஏற்படும் சவால்களை நிவர்த்தி செய்வதற்காக இலங்கை அரசு சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 200 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர நிதி வசதியை கோரியுள்ளது. அதன்படி நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் விரைவான நிதி கடன் வசதி கூடுதலாக இந்த நிதி வசதி வழங்கப்பட உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தால் வழங்கப்பட்ட விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் 5வது மதிப்பாய்வு நிறைவடைந்துள்ளது. மேலும் அதை அங்கீகரிக்க டிசம்பர் 15ஆம் தேதி அன்று நிர்வாக குழு கூட திட்டமிட்டிருந்தாலும் இந்த விரைவான நிதி வசதிக்கான கோரிக்கை காரணமாக அது ஒத்திவைக்கப்பட்டது. அதன்படி இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்காக 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் சர்வதேச நாணய நிதி பணிக்குழு இலங்கை வர திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தகரங்கள் கலன்றிருந்தால் 20 லட்சம் ரூபாய் வழங்குவதாக கூறினார்கள். அது உண்மையில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். இதனால் அரசாங்கத்தின் கூற்றை நம்பி நானும் 2 தகடுகளை கலற்றினேன் என அவர் கூறியுள்ளார். மேலும் அவ்வாறு பணம் கிடைக்காதாம் என்றும் தகரம் மட்டுமல்ல உள்ளாடை வாங்கவும் பணம் இல்லாத நிலைமை உள்ளது எனவும் நாடாளுமன்றத்தில் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் நேற்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த அவர், நான் தமிழன், இந்து, ஆனால் கையில் அஸ்கரிய பீடத்தாலும் மகாநாயக்க தேரர்களாலும் கட்டிய நூல்கள் கையில் உள்ளன. நான் மகாநாயக்க தேரர்களை சந்தித்திருந்தேன். தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் விளக்கியிருந்தேன். இதன்போது அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் காலமே இருக்கும் என்று அவர்கள் பதிலளித்தனர். அரசாங்கம் தமிழ் சிங்கள மக்களுக்கு வேண்டாம் என்று ஆகிவிட்டது. இதேவேளை தகரங்கள் கலன்றிருந்தால் 20 லட்சம் ரூபாய் வழங்குவதாக கூறினீர்கள். அதனை நம்பி நானும் 2 தகடுகளை கலற்றினேன். அவ்வாறு பணம் கிடைக்காதாம். தகரம் மட்டுமல்ல உள்ளாடை வாங்கவும் பணம் இல்லாத நிலைமையே உள்ளது. உங்களுக்கு கிராமங்களுக்கு செல்ல முடியாத நிலைமையே உள்ளது. நான் தமிழன், எந்த ஒரு சிங்களவரும் என்னை கொல்ல மாட்டார் என்றார். முல்லைத்தீவு மாந்தை பிரதேச சபையின் 6வது அமர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நிர்வாக ரீதியில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இவ்வாறு சபை அமர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதாவது நிர்வாக ரீதியாக சபை உறுப்பினர்களுக்கும் மற்றும் நிர்வாகத்திற்கும் ஏற்பட்ட முரண்பாடு உச்சநிலை அடைந்ததால் இவ்வாறான சூழல் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் சபையின் தவிசாளர் உட்பட சபையின் உறுப்பினர்கள் தங்களது விரிவான கருத்துக்களை வழங்கியுள்ளனர். வடக்கு மாகாணத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் மேயர்கள் மற்றும் தவிசாளர்களுக்கான விசேட செயலமர்வு நேற்று கைதடியில் உள்ள உள்ளூராட்சி ஆணையாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முதன்மை அதிதியாக வடமாகாண ஆளுநர் கலந்து கொண்டார். இக்கலந்துரையாடலில் வடமாகாண ஆளுநர் கருத்து தெரிவிக்கையில், மக்கள் உயிருக்கு போராடும் போது எரிபொருள் தந்தால்தான் இயந்திரங்களை இயக்குவோம், பணம் ஒதுக்கினால்தான் வேலை செய்வோம் என நிபந்தனை விதித்துக் கொண்டு நிர்வாக சிக்கல்களை காரணம் காட்டியதை மன்னிக்க முடியாது. மாகாண நிர்வாக நிதியை வழங்க தயாராக இருக்கும் போது பிரதேச செயலகங்களில் நிதியை கோரி காலத்தை வீணடித்தமை தவறான முன்னுதாரணமாகும். இன்றைய ஊடகங்களில் வெளியான செய்தி வேதனை அளிக்கிறது. யாழ் மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் வீடொன்றின் மீது மரம் விழுந்த நிலையில் அதனை அகற்ற ஆளணி இல்லை என கைவிரித்ததாகவும் இறுதியில் சபை உறுப்பினர்களே அதனை அகற்றியதாகவும் அறிய முடிகிறது. இது மிகவும் வெட்கக்கேடான விடயமாகும். ஆபத்து வேளையில் இவ்வாறு பொறுப்பற்ற ரீதியில் அதிகாரிகள் நடந்து கொள்வதை ஏற்க முடியாது. சட்ட ஏற்பாடுகளுக்கு முரணாக செயற்படுமாறு அதிகாரிகளை வற்புறுத்துவதும் அவர்கள் மறுக்கும் பட்சத்தில் சபையில் தீர்மானம் நிறைவேற்றி அதனை செய்ய முற்படுவதும் தவறான நடைமுறையாகும். சட்டத்திற்கு முரணான ஒரு விடயத்தை சபையில் தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் சட்டபூர்வமாக்கிவிட முடியாது என்பதனை தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரிகள் சட்டத்தை சுட்டிக்காட்டுவது உங்களை கட்டுப்படுத்தல்ல, மாறாக உங்களை சரியான பாதையில் வழிப்படுத்தவே என்பதை உணர வேண்டும். சில சபைகளில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தகவல்கள் தவிசாளரின் அனுமதியுடனேயே வழங்கப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. அது அச்சட்டத்தின் அடிப்படை நோக்கத்தையே சிதைப்பதாகும். நாம் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் இருக்கும் பட்சத்தில் தகவல்களை வழங்க பயப்பட தேவையில்லை. இவ்வாறான சட்டமுரணான தீர்மானங்களை அனுமதிக்க முடியாது எனவும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார்.
வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தற்போது வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு தனது குழந்தையுடன் பேச அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அரசின் குறைபாடுகள் வெளிச்சத்திற்கு வரலாம் என்ற அச்சத்தினால் பாதுகாப்பு அமைச்சு ஊடாக அவரை கட்டுப்படுத்த அரசு முயற்சிப்பதாகவும் தயாஸ்ரீ குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை காலநிலை ஆய்வாளர்கள் சங்கம் சமர்ப்பித்த 7 பக்க அறிக்கையின்படி கடந்த மாதம் 23ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து சிவப்பு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு அதிகாரிகள் அதனை அறிவித்திருந்தனர் என குறிப்பிட்டுள்ளார். எனினும் அரசாங்கம் அதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலங்களில் நாசகார எதிர்க்கட்சியாக செயல்பட்டவர்களை இன்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளதால் தற்போதைய எதிர்க்கட்சி நேர்மையான தலையீடுகள் கூட அவர்களுக்கு அச்சுறுத்தலாக தோன்றுகிறது என்றும் தயாஸ்ரீ ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். பேரழிவுகளால் உயிரிழந்தோர் மற்றும் காணாமல் போனோர் தொடர்பான துல்லியமான தரவுகளை கூட அரசாங்கம் வழங்க தவறியுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார். மரணச் சான்றிதழ்கள் வழங்கும் தருணங்களில் புகைப்படங்கள் எடுத்து விளம்பரம் தேடும் முயற்சியில் அரசு ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனர்த்த முகாமைத்துவ மையத்தின் பணிகளுக்கு எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டோர் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பேரழிவால் பாதிக்கப்பட்ட சிறு வியாபாரிகளுக்கு தற்போது வழங்கப்படும் 2 லட்சம் ரூபாய் உதவி போதுமானதல்ல என கூறியவர் அவர்கள் மீண்டும் எழுந்து நிற்க 7 அல்லது 8 குறைந்த வட்டி விகிதத்தில் சலுகை கடன் திட்டம் ஒன்றை அரசு அறிமுகப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்றத்தில் கோரியுள்ளார். புதிய பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மூலம் தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் கருத்துகளையும் பரிந்துரைகளையும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னர் வழங்குமாறு நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணேக்கார கோரியுள்ளார். இது தொடர்புடைய புதிய சட்டம் மூலம் 3 மொழிகளிலும் வரைவு செய்யப்பட்டு நீதியமைச்சின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதிய பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மூலம் தொடர்பாக ஊடகங்களுக்கு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்ட நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணேக்கார நேற்று இந்த கருத்துக்களை தெரிவித்தார். மேலும் அவர் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே ஏற்கனவே உள்ள பயங்கரவாத சட்டத்தை ரத்து செய்து மனித உரிமைகள் மற்றும் பேச்சு சுதந்திரத்தை பாதுகாக்கும் புதிய சட்டமூலத்தை ஏற்றுவதாக நாங்கள் உறுதியளித்தோம். அதன்படி பழைய சட்டத்தை ரத்து செய்து பயங்கரவாதம் குறித்த புதிய சட்டத்தை வரைவதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன் சி ஹர்ஷ குலரத்ன தலைமையில் 17 அறிஞர்கள் குழு நியமிக்கப்பட்டது. அந்த குழு 11 மாத கால பகுதியில் 3 மொழிகளிலும் சட்டமூலத்தை வரைந்து எனக்கு வழங்கியது. இது இப்போது நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இது நமது நாட்டிற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மிகவும் நுட்பமான மற்றும் உணர்திறன் மிக்க சட்டமூலம் என்பதால் அமைச்சரவை அல்லது நாடாளுமன்றத்தில் நேரடியாக சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பு பொதுமக்களுக்கு அதன் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதன்படி வரைவு ஏற்கனவே இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. வரைவு சட்டம் மூலம் தொடர்பில் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம். வரைவு சட்டமூலத்திற்கு புதிய யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்பு அந்த காலகட்டத்தில் திறந்திருக்கும். இது தொடர்பாக ஆர்வமுள்ள அனைத்து தரப்பினரும் தங்கள் கருத்துகளையும் பரிந்துரைகளையும் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இது தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைகள் மற்றும் பரிந்துரைகள் மீது நேர்மறையான நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயாராக உள்ளோம். தற்போது பொதுமக்களும் சிவில் சமூக அமைப்புகளும் யோசனைகளையும் பரிந்துரைகளையும் சமர்ப்பித்துள்ளன. எனவே இந்த வரைவு இறுதி வரைவல்ல. புதிய யோசனைகள் மற்றும் பரிந்துரைகள் அதே குழுவால் மறுபரிசீலனை செய்யப்பட்டு ஆக்கப்பூர்வமாக செயல்படும். இறுதி வரைவை தயாரிப்பதற்காக நேர்மறையான யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை நீதியமைச்சின் செயலாளருக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம்.